நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. பிஸியா இருக்கோம், எல்லாரும் ஓடுறோம், வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி, அதுவும் கஷ்டம் தான். 10 நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு ஸ்கின் கேர் ரோஸ் வந்து அரைச்சு ஒரு இதா போடலாம். முக்கியம் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலை ஃபுல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தான் போடணும். ஏன்னா பேக் காஞ்சுதுன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நிறைய முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போடலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம அது கெமிக்கல் எல்லாம் போய் போட்டு நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர ஈஸியா இப்போலாம் அந்த பவுடர் கூட கிடைக்குது உங்களுக்கு. வாரத்தில் 3 நாள் தான் போடணும். போட்டு வாஷ் பண்ணால் நல்ல ஷைனிங்காக க்ளோவாக சூப்பரான ஸ்கின் கிடைக்கும். ஓகே. ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தேங்காய் எண்ணெயே போதும். நிறைய பேர் என்னமோ வச்சு பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா தொடச்சிட்டு தூங்கினாலே போதும். அந்த மை நம்ம போடுறோம்ல, அதுவே டார்க் சர்க்கிள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தோண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சிறந்த உதாரணமாகவே இருக்காங்க. ஆரோவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸோட ஃபவுண்டர் ஆர்த்தி செல்வகுமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த நேர்காணல் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஆர்த்தி செல்வகுமார் யாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி செல்வகுமார் யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆரோவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸோட எம்டி. ஆர்கானிக்கான முறையில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ். இப்போதைக்கு நமக்கு நிறைய பேருக்கு உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நிறைய பேருக்கு வருது. உடம்புல பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிடாதனால. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கலான்னு திங்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து யூனிட் நடத்திட்டு இருக்கோம். ஆரோவிட்டா ஆர்கானிக் பிளெண்ட்ஸ்ன்னு சொல்லி சிதம்பரத்தில். இதுதான் ஆர்த்தி செல்வகுமார்னா அவங்கள்ட்ட வந்து ஆர்கானிக்காக ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்குன்றது தான் எல்லாரோட சொல்கிறது. செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ பெண்கள் வந்து அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அட்வைஸாக சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வந்து சாதாரணமாக ரோஸ் கிடைக்குதுல்ல, அதை கூட அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக போடலாம். நமக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிஸியாக இருக்கோம், எல்லாரும் ஓடுறோம், வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, அதுவும் கஷ்டம்தான். வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு ஸ்கின் கேர் ரோஸ் வந்து அரைச்சி ஒரு இதாக போடலாம். பீட்ரூட் அரைச்சி ஒரு இதுவாக போடலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டெய்லி நைட்டு ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ட்ராப் கோகனட் ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான மைல்டு மசாஜ் பண்ணிட்டு. கோகனட் ஆயில் வந்து ஒரு பெரிய அருமருந்துன்னு சொல்லுவேன். ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஹேர் கேர் வாரத்தில் ஒரே ஒரு நாள் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ரோஜா, அதுக்கப்புறம் ஆவாரம் பூ, இதெல்லாம் கூட நல்லா அரைச்சிட்டு தயிரில் கலந்து அதில் ஒரு வாழைப்பழம், நல்லா ரைப்பான வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா பேக் போடணும். முக்கியம் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலை ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தான் போடணும். ஏன்னா பேக் காஞ்சுதுன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நிறைய முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போடலாம். ஏன்னா நமக்கு எவ்வளோ முக்கியம், நம்ம அது கெமிக்கல் எல்லாம் போய் போட்டு நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர ஈஸியாக இப்போலாம் அந்த பவுடர் கூட கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் என் ஊரில் கிடைக்காதுங்க. சென்னையில் நான் இதுக்கெலாம் எங்கே போகிறதுனா, இந்த பவுடர் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. வாங்கி நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணலாம். அது உடம்புக்கும் நல்லது, ஹேரும் க்ரோத் ஆகும், பொடுகும் போகும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். நமக்காக ஒன்று பண்ணிக்கிட்டோன்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும். இதே என் குழந்தைக்கு இது பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து நமக்காக பண்ணிக்கணும். சில பேர் வந்து இந்த க்ளோயிங் ஸ்கின் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா? நிறைய இருக்குங்க. இந்த கோகனட் ஆயிலே நிறைய பேர் ட்ரை பண்ணுங்களேன். அதுவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மாவு எல்லாருக்குமே தெரியும். கடலை மாவு, பைத்த மாவு, ஆவாரம் பூ காஞ்சதை வாங்கி அரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஹனி கலந்துட்டு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி, தண்ணி இல்லைனா கூட நீங்கள் தண்ணி வேண்டாம், ஏதாவது இன்னும் ஸ்பெஷலாக வேணுன்னா தயிரோ பாலோ தக்காளி ஜூஸோ கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பேக் போட்டுட்டு வாரத்தில் 3 நாள் தான் போடணும். போட்டு வாஷ் பண்ணால் நல்ல ஷைனிங்காக க்ளோவாக சூப்பரான ஸ்கின் கிடைக்கும். ஓகே. ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு நீங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு கிடைக்கிறது அரிசி மாவு தான். அரிசி மாவு வந்து சூப்பராக இருக்குங்க. அரிசி மாவு, தேன், கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கோங்க, தக்காளி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலே நமக்கு வித்தியாசம் தெரியும். அதுவும் வாரத்தில் 3 to 4 நாள் இது பண்ணலாம். அரிசி மாவே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம தான் ஸ்க்ரப்பரு அது இதுன்னு போட்டு தேய்ச்சி என்னென்னமோ பண்ணிடுறோம் ஸ்கின்னை. ஈஸியாக வீட்டில் இருக்க நம்ம கிச்சனில் இருக்க பொருட்களை வச்சே சூப்பராக ஸ்கின்னை பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? நான் சொன்னால் நிறைய பேர் அடிக்க வருவாங்கங்க. டார்க் சர்க்கிள்னால் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு தூங்கணும். நல்லா தூங்கினாலே டார்க் சர்க்கிள் வரவே வராது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது கஷ்டம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு
ஒரு 8 to 9 மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணாலே டார்க் சர்க்கிள் உண்மையாகவே வரவே வராது. இதுதான் உண்மை. இது மாதிரி தூங்கிட்டு கரெக்டாக தூங்கிட்டு கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே நமக்கு கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் வரவே வராது. இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஐலைனர் மஸ்காரா யூஸ் பண்ணுறாங்களா, தப்புன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணலாம். அது முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயே போதும். நிறைய பேர் என்னமோ வச்சு பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா தொடச்சிட்டு தூங்கினாலே போதும். அந்த மை நம்ம போடுறோம்ல, அதுவே டார்க் சர்க்கிள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினாலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை க்ளீன் பண்ணாமல் தூங்கினா மறுநாள் புதுசாக டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். அந்த மை ஃபுல்லாக பரவி. அதனால் அதை பண்ணணும். நல்ல தூக்கம், மேக்கப் வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். போட்டுக்கிறது தப்பில்லை, ரிமூவ் பண்ணணும். ஸோ நல்ல டீப் ஸ்லீப், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அழகாக என்னன்னாலும் நம்ம தான் பண்ண போகிறோம் நாளைக்கு. அதை நினச்சி கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? ஏசியை போட்டோமா இல்லை ஃபேனை போட்டால் கூட ஓகே தான், இழுத்து போட்டு நல்லா தூங்கிடணும். அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களோட பேஜ் பார்க்குறப்ப நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஒரு ரீல் போட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க? வெயிட் லாஸ் பவுடர் ஒரு காரணம் தான். ஆனால் அது மட்டும் காரணம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அது கூட சேர்ந்து சிறுதானியம், அதிகமாக சிறுதானியம் எடுத்துக்கிட்டேன். உடம்புக்கு எதெல்லாம் நல்லதோ அதை பண்ணேன். நம்ம நினைப்போம் ஹோல் டே ஓடுவோம், ஆனால் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம், 1 மணி நேரம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், நமக்கு சமைச்சு சாப்பிட மாட்டோம். ஸோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். எனக்காக நான் வாழ்வேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தோணுச்சு நம்ம ரொம்ப குண்டாக இருக்கோன்னு எனக்கே தோணுச்சு. சரி, நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, சம்பாரிச்சோம், எல்லாத்தையும் செல் பண்ணிட்டோம். பட் நம்ம வெயிட்டாக இருக்கும், நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வெயிட் குறைக்கிறதுக்கான சில ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன். அதை நானே பண்ணேன். ஸோ நானே இதெல்லாம் பண்ணுறேன், இது மூலயமா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா காட்டும்போது, ஸோ வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸோ சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கோங்க. ஒரு எதெல்லாம் ஆர்கானிக் இல்லை, எதெல்லாம் ஹெல்தி இல்லைன்னு தெரியும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது மாதிரி வெயிட் லாஸ் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் போட்டு ஒரு 65 பேர் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. அதில் 1/2 கிலோ வெயிட் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, 10 கிலோ ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் பண்ணேன். நிறைய பேர் நம்ம ஆரோவிட்டாவோட வெயிட் லாஸ் பவுடரை எடுத்துக்கிட்டு அது கூட சேர்ந்து சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் பண்ணி வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸுக்கு வந்து மில்லட் டயட் பவுடர் தான் ரீசன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மில்லட் டயட் பவுடரை பற்றி சொல்ல முடியுமா? மில்லட் டயட் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியம் தான். அதில் குதிரவாளி, சாமை, திணை, கைக்குத்தல் அரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி பொருட்கள் தான். இது எல்லாமே சிறுதானியம்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிறுதானியம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், வெயிட் லாஸும் ஆகும், நல்லா வலுவாக இருக்கும் உடம்பு. நம்ம வந்து சாதாரண உணவு எடுத்துகிட்டு நடந்து போகிறதுக்கும், உண்மையாக சொல்கிறேன், இது எடுத்துக்கும் போது இன்னும் ஆக்டிவாக இருப்போம். ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். நான் இதை ஒரு வேளை எடுத்துப்பேன், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துப்பேன். இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம இட்லி தோசைலாம் கெட்டதுன்னு சொல்லவே மாட்டேன், நல்லது. அதையே ரெகுலராக சாப்பிடாம இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கும் போது இட்லி தோசையே நம்ம வந்து கவுனி அரிசியை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ மில்லட் டயட் போரிஜ் எடுத்துக்கிட்டா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஆரோக்கியம், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதை சாப்பிடணும். சில பேர் சொல்லுவாங்க இட்லி தோசை சாப்பிட்டா தான் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு. அது எல்லாமே மைண்டு தான். ஸோ ஆரோக்கியமும் கிடைக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் சமைச்சிக்கலாம், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் மில்லட் டயட் போரிஜ் மிக்ஸ். உங்களோட ப்ரொஃபைல்லே வந்து எல்லாருக்குமே ரீச் ஆன ஒரு ப்ராடக்ட்னா சத்துமாவு மிக்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி சொல்ல முடியுமா? அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட். அதில் என்னென்ன பொருள் சேர்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, குதிரவாளி, சாமை, திணை, வரகு, கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கொள்ளு, எள்ளு, எதெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லதோ, இப்போ எதெல்லாம் நம்ம மறந்துட்டோமோ அதெல்லாம் வந்து இந்த மிக்ஸில். பொதுவாக சத்து மாவுனா பச்சை பயிறு, பாதாம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அது ஈஸியாகவும் பண்ணிடலாம், 2 மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. அதில் தோசை, சப்பாத்தி பண்ணலாம், குலாப் ஜாமுன் கூட நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ்லாம் அப்படியே வியக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. கேக்லாம் கூட அதில் பண்ணி கஸ்டமர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மில்க் ஷேக் மாதிரி கூட அதை பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லது. 6 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர், ப்ரெஷர் எது இருந்தாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட் வைஸ் வேறு லெவல். நான் அவசரம் ஆஃபீஸ் ஓடுறேங்க, என்னெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஷேக் மாதிரி டக்குன்னு பண்ணிவிட்டு போட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா போகிற வழியிலே குடிச்சிட்டே போயிடலாம். அவ்வளோ அது நல்லாயிருக்கும். அதுதான் அதிக ரீச் ப்ராடக்ட்னு சொன்னால் அதுதான் நமக்கு ஆரோவிட்டாக்கு வாழ்க்கை கொடுத்த ப்ராடக்டே. ஸோ இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வாவ் தமிழா டீமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணீங்க. கொஷின்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி கூட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் யூடியூப் சேனலும் சரி, எல்லாமே ரொம்ப நிறைய வளரணும். இன்னும் நிறைய சாதித்த பெண்மணிகளை நீங்கள் வீடியோ எடுக்கணும். அதே மாதிரி இன்னும் நிறைய
சாதிச்சு நான் இன்னும் நிறைய இங்க இன்டர்வியூ கொடுக்கணுன்றதை நான் விரும்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.